பெண்களுக்கு தான் இந்த மீன் ஆயுதுங்க, கஷ்டப்படுதுங்க. வயசானதுங்களும் துன்பத்தைப்படுதுங்க. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன அது ஒரு ஒற்றுமை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதாவது உழைச்சாதான் சாப்பாடு. விலைவாசியும் ஏறுது. எந்த மக்கள் எப்படி பொழைக்கிறது? டீசல் விலை, கேஸு, இதுக்கெல்லாம் இப்போ ரொம்ப துன்பமாகி போயிடுச்சு. எப்படி பொழைக்கிறது ஜனங்க? கடல்லையும் ஒண்ணுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுங்க எடுத்துன்னு வர பொருளும் விற்பனை ஆனாதானே அந்த பொழைக்கிறது. அதுவும் இப்போ முடியல. எப்படி போறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜனங்க தத்தளிக்குதுங்க. கொலைகள்லாம் ஐயோ அதிகமா இருக்குது நைனா. அதுதான் அதிகமா இருக்குது. இந்த பாட்டிலு, இந்த கெஞ்சா, இந்த போதை பொருள் தான் ஒரு குடும்பம் நாசமா கிடக்குது. பெண்களுக்கெல்லாம் அழுகுறத துயரமே இதான். ஏன்னா போலீஸுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்க என்னத்த நடவடிக்கை எடுக்க போறாங்க? இப்ப நான் பொருளை விற்கிறேன், நான் என்ன கொஞ்சம் அதுவும் கட்டிட்டுனா சரியா போச்சு. அவங்க என்னத்த எடுக்க போறாங்க? அவங்க மேல நம்ம குற்றம் சொல்றது தப்பு. அவங்க தான் முதல்ல அவங்க கையில் நீட்டிடுறாங்கல்ல. என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? என்ன நடவடிக்கைன்னா இந்த போதை பொருள் அடக்கணும், பாட்டில் அடக்கணும். இது அடங்கினுச்சுன்னா குடும்பம், பொண்ணு, குழந்தை, குட்டி அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் மெயினா அடங்கணும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சம்பாதிக்கிறது கொண்டு கொடுத்துட்றாங்க, ஊத்திக்கிறாங்க, அடிக்கிறது, சண்டை போடுறதும் பிரச்சனை வர்றது. இதனால தான் நம்ம அதை அடக்கணும். இந்த போதை பொருள் அடங்குச்சுன்னா குடும்பங்கள் நல்லா இருக்கும், பெண்களும் நல்லா இருப்பாங்க. இந்த போதை பொருளால தான் இப்போ வேதனையே.